எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு கவுண்டர் சிம்பிளா ஒரு கவுண்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்காக தேவைப்படுறது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து தேவை. ஸோ அதனால நான் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஃபோல்டருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். நான் வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டர் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த கவுண்டர் அப்படிங்கிற ஃபோல்டரை விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு வந்து 2 ஃபைல் தேவை. ஒன்று வந்து HTML ஃபைல், இன்னொன்று வந்து CSS ஃபைல். ஸோ HTML ஃபைலுக்காக index.htmlனு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் CSS ஃபைலுக்காக style.css அப்படின்னு சொல்லி 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வெப்சைட்டுக்காக தேவைப்படுற அந்த ஃபைல்ஸ். ஸோ 2 ஃபைல் இருக்குது. இப்போ HTML ஃபைலில் போயிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டினேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள டேக்ஸ் எல்லாமே வந்துடும். இதுதான் பேசிக்ஸான HTML டேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டைட்டிலை மட்டும் கவுண்டர்னு மாற்றிக்கிறேன். அந்த டைட்டில் வந்து என்னோட வெப்சைட்டில் மேலே டைட்டில் பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கவுண்டருங்கிற அந்த டைட்டில் வந்து மேலே வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நான் வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து ஸ்டைல் ஃபைலை என்னோட HTML ஃபைலோட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட், அப்புறம் href அந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ style.css இந்த லைனை போட்டால் இந்த ஸ்டைல் ஃபைல் வந்து என்னோட HTML ஃபைலோட லிங்க் ஆகிடும். நெக்ஸ்ட் பாடிக்குள்ளே தான் நம்ம எல்லாமே வெப்சைட்டுக்கான கோடிங் எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் ஆனால் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சும்மா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் தான் நம்ம அந்த எல்லாமே பண்ண போகிறோம். அந்த கவுண்டருக்கான தேவை எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ H2வில் போயிட்டு நான் வந்து ஒரு ஹெட்டிங் வந்து எழுதுகிறேன். கவுண்டர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், கவுண்டர் அப்படிங்கிற அந்த H2 டேக்கில் உள்ள அந்த லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த 0 1 2 3 அந்த கவுண்டர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து நான் பேராகிராஃப் டேக்கில் வந்து கொடுத்துக்கிறேன். 0 அப்படின்னு சொல்லி பாருங்கள், 0 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2 பட்டன் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பட்டன் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 பட்டன் வந்து தேவை. இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், 2 பட்டன் எனக்கு குட்டியோண்டு தெரியுது. ஸோ இதுதான் அந்த 2 பட்டன். நான் வந்து எதுவுமே வேல்யூ எதுவுமே கொடுக்கல, அதனால் வெறும் பட்டனாக மட்டும் தெரியுது. இதுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பார்க்கலாம். ஸோ ஸ்டைலிங் வந்து CSS ஃபைலில் தான் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிறக்காக ஸ்டாருங்கிற டேக்கில் போகிறேன். ஸ்டாருங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கும், எல்லா டேக்ஸ் எல்லாமே குறிக்கும். அதனால் ஸ்டாரில் போட்டு பாருங்கள், இப்போ அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? இதோ சைடில் வந்து அந்த மார்ஜின் பேடிங்லாம் இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அந்த பேஜோட ஒட்டி போயிடுச்சு. இதுதான் அந்த டிஃபால்ட்டாக உள்ள பேடிங் மார்ஜின் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த பாடிக்கு கொஞ்சம் என்ன பண்ண ஸ்டைலிங் பண்ணிக்கிறேன். ஸோ வித்து வந்து 100% கொடுத்துக்கிறேன். எனக்கு ஃபுல் வித் வேணும். ஹைட் வந்து 100 VH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதாவது வியூ போர்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஹைட்டும் ஃபுல் வித்தும் அழகாக எடுத்துக்கணும். உங்கள் டிஸ்பிளே சைஸ் என்னவோ அந்த சைஸுக்காக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எல்லாமே எனக்கு சென்டரில் வைக்க போகிறேன். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் சென்டரில் போய் உட்காந்துக்கணும். பாருங்கள், எனக்கு சென்டரில் ஹரிசாண்டலாக போய் உட்காந்துக்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி வெர்டிக்கலாக எனக்கு வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் சென்டரில் வந்து உட்காந்துக்கணும். இதுதான் அந்த ஃப்ளெக்ஸ், அந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு வெர்டிக்கலாகவும் அலைன் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஃப்ளெக்ஸுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த கண்டெய்னர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காக கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாடிக்கு பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறதுக்காக ஸ்டைலிங் பண்ணுறேன். ஸோ கிளாஸ்னால டாட் வச்சுருக்கேன், டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி. ஸோ வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட்டும் அதே 150 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு டப்பா மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு ஒரு டப்பா கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் கண்ணுக்கு தெரில, ஏன்னா கலர் எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்களுக்காக ஒரு கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ளூ கலரில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 185AD8 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் கொடுக்குறேன். பாருங்கள், இதுதான்
அந்த கலர், பேக்ரவுண்ட் கலர். நெக்ஸ்ட் இதில் உள்ள எல்லாமே எனக்கு வந்து சென்டராக வேணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்ப போகிறேன். ஸோ அதனால் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் அது சென்டர் ஆகும். அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளுக்கு வந்து சென்டர் ஆகும். இப்போ பாருங்கள், ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்தோன்னே எனக்கு ஹரிசாண்டலாக சென்டர் ஆயிடுச்சு. அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு வெர்டிக்கலாக சென்டர் ஆயிரும். பாருங்கள், எனக்கு வெர்டிக்கலாக அந்த பாக்ஸுக்குள்ளேயே எனக்கு சென்டரில் வந்துருச்சு. பாருங்கள், கவுண்டர் 0, அப்புறம் அந்த 2 பட்டன், இது எல்லாமே ஒரே லைனில் இருக்குது. எனக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது, கீழே கீழே வரணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு லைன் தான். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு வந்து கீழே கீழே இருக்கும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள், கவுண்டர் வந்துருச்சு. அடுத்த லைனில் 0, அடுத்து ஒரு பட்டன், அடுத்து ஒரு பட்டன். ஸோ இதுதான் அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒரு 15 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த பாக்ஸ் வந்து ஊசி ஊசியாக இருக்குது. இப்போ பாருங்க, கொஞ்சம் ரவுண்டட் கார்னராக ஆயிடுச்சு. இதுக்காக தான் அந்த பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எல்லா இதுக்கும் நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது ஐடென்டிஃபை பண்ண எப்போனாலும் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ பேராகிராஃப்க்கு வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் உள்ள பட்டன் வந்து இன்க்ரிமெண்ட் பட்டன், அதாவது ப்ளஸ் சிம்பிள் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதில் வந்து மைனஸ் சிம்பிள் வச்சுக்கிறேன். அதுக்காக டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி DECR அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி 3க்குமே கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள அந்த கவுண்டர் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து, அதாவது அந்த பேராகிராஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாகிக்கலாம், ஒரு 3 rem அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் அந்த 0ங்கிறது எவ்வளோ பெருசாகுதுன்னு பார்த்தீங்களா, அழகாக ரொம்ப பெருசாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அதாவது இந்த டிஃபால்ட்டாக உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பாடியில் உள்ள எல்லாமே எனக்கு ஒயிட் கலரில் தெரியணும் அப்படிங்கிறக்காக கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துக்கிறேன். பாருங்கள், வெள்ளை கலரில் தான் தெரியுது. அப்புறம் அந்த ஃபாண்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள், பார்க்கவே ஒரு மாதிரி என்ன சொல்ல, நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான இது மாதிரி இல்லை. ஸோ அதுக்காக கூகுளில் போய்க்கோங்க. இதுக்கு வந்து உங்கள் நெட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் போயிட்டு நான் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதுதான் அந்த கூகுள் ஃபாண்ட்ஸோட லிங்க்கு. ஸோ இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம், எந்த வித ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால எனக்கு வந்து இங்கேயே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், பாப்பின்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதிலே பாருங்கள் நிறைய விதமான ஃபாண்ட், அதெல்லாம் அந்த போல்டு, லைட் அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ரெகுலர் 400 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் திஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் பாருங்கள் லிங்க்கு இம்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இம்போர்ட் தான் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பாருங்கள், அந்த @import அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இதுதான் அந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதோ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த லிங்க். அப்படியே காப்பி பண்ணி ஸ்டைல் ஃபைலில் போயிட்டு மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே இது நீங்கள் இம்போர்ட் இல்லாமல் லிங்க் எடுத்தீங்கன்னா HTML போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த ஃபாண்ட் என்ன ஃபாண்ட்டோ அதை வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பாடியில். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக இந்த லெட்டர்ஸ் எல்லாமே அந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, அப்புறம் இப்போ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ இதுக்காக தான் கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த பட்டன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ பட்டன் அப்படிங்கிற அந்த அதை டேக் நேமும் போடலாம், நீங்கள் இல்லைன்னா கிளாஸ் நேம் வச்சும் கால் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் பொதுவானது அந்த பட்டன்கிறது மட்டும்தான். ஸோ பட்டனை வந்து நான் வந்து கொஞ்சம் வித்து வந்து 40 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஹைட்டும் அதே 40 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ரவுண்டட் பட்டன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஹைட் வித்து வந்து கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் 50% இல்லைன்னா 50 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது நான் கொடுத்ததே கம்மி தான். ஸோ 50 பிக்சல் கொடுத்தனால கொஞ்சம் கர்வ்டு ஷேப்பாக இருந்துச்சு. இப்போ 50%ன்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரவுண்டட் ஷேப்பில் மாறிடும்.
பாருங்கள் ரவுண்டாக மாறிடுச்சு. அண்ட் இடிச்சுக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு சப்பட்டையாக தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக எனக்கு வந்து பார்டர் வந்து தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து அந்த பார்டர் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கிரே கலரில் இருந்தது இப்போ எனக்கு வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு. அப்புறம் அந்த பார்டர் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பார்டர் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்டர் அதில் போயிட்டு நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பாருங்க எனக்கு ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஒரு வட்டம் வந்து தெரியுது. நெக்ஸ்ட் இந்த பார்டருக்குள்ளே வந்து அதாவது அந்த பட்டனுக்குள்ளே வந்து எனக்கு 2 சிம்பிள் வந்து வேணும். ஒன்று வந்து ப்ளஸ், இன்னொன்று மைனஸ் சிம்பிள் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்டாசம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ ஃபாண்டாசம் அப்படின்னு சொல்லி fantasm.com அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களே ஒரிஜினல் வெப்சைட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிடிஎன் லிங்க் எடுக்கிறதுக்காக W3 ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபாண்டாசம் W3 ஸ்கூலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்டாசம் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டரே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த ஃபாண்டாசம் லிங்க். நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி என்னோட ஹெட்டுக்கு கீழே வந்து அதாவது ஹெட்டுக்குள்ளே வந்து நான் வந்து அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபாண்டாசமோட சிடிஎன் லிங்க்கு. அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐங்கிற டேக்கில் அதோட கிளாஸ் நேம் வச்சு ஃபாண்டாசம் கார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரோட சிம்பிள் வந்து தெரியும். ஸோ காருன்னு கொடுத்தனால தான் அந்த கார் வருது. இது நீங்கள் வேற எது கொடுத்தாலும் வரும். ஸோ ரெண்டாவது பாருங்க ஃபாண்ட் சைஸ் 48 பிக்சல்னு கொடுத்தனால அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. மூணாவது வந்து கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம வெப்சைட்டில் என்ன சிம்பிள் வேணாலும் அதாவது ஃபாண்ட் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் அந்த காரை வந்து அப்படியே உள்ளே போட்டிருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வட்டத்துக்குள்ள வந்து எனக்கு வந்து கார் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனால் எனக்கு கார் வரக்கூடாது, எனக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் தான் வேணும். ஸோ fantasm.comல போயிட்டு ஐகான்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நிறைய ஐகான்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் தான் வேணும். ஸோ ப்ளஸ்ன்னு போட்டாலே பாருங்க எக்கச்சக்கமாக ப்ளஸ்ன்னு நிறையா இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா மைனஸ்லையும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம அதாவது இதோட அந்த நேம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானை கொஞ்சம் லோட் ஆகும். பாருங்க அந்த ஐ கிளாஸ் ஃபாண்டாசம் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட நேம் வந்து FA மைனஸ், இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதில் போயிட்டு நான் FA ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ப்ளஸ்னா ப்ளஸ் சிம்பிள், அதே மாதிரி மைனஸ்னா மைனஸ் சிம்பிள். ஸோ அப்படியே காப்பி பண்ணி ரெண்டாவதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ரெண்டுமே ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ அது ஒன்றும் இல்லை, ரெண்டுக்குமே ப்ளஸ்ன்னு கொடுத்தனால தான். ஸோ செகண்ட் இது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ரெண்டாவது வட்டத்தில் எனக்கு மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து எனக்கும் உள்ள தெரியும். இப்போ பாருங்கள் அழகாக உங்களுக்கு வந்து ரெண்டு வட்டத்துக்குள்ளேயும் ப்ளஸ் மைனஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அந்த பட்டன்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா கண்டெய்னரோட பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரிலேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, ஒரு சுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சுவத்தில் போய் நான் வந்து ரெண்டு பட்டனையும் ஒட்ட போகிறேன். ஸோ அந்த சுவர் தான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த பட்டன் தான் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ பட்டன் வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு அப்படியே அந்த சுவத்தில் போஸ்டர் அடித்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. ரிலேட்டிவ்னா சுவர் மாதிரி, அப்சல்யூட்னா போஸ்டர் அடித்த மாதிரி ஒட்டிக்கணும் அது மேலே, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள அந்த இன்க்ரிமெண்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம்னால டாட் வச்சு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி INCR அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் கொடுத்துருந்தேன். ஸோ ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -50% அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பாருங்கள் ரைட் சைடில் எனக்கு ஒரு அரை வட்டத்தில் வந்து அழகாக தெரியுது. அதே நீங்கள் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 10ன்னு கொடுத்தேன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடில் தள்ளி வரும். ஸோ ரைட்டில் கொடுத்தனால ரைட் சைடு தள்ளி போயிடுச்சு. ஸோ எப்பவும் போல் எனக்கு அந்த அரை வட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 15 கொடுத்துருக்கேன். பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே இதை காப்பி பண்ணி செகண்ட் அந்த டிக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ DECRன்னு போட்டுக்கிறேன். அந்த இதுக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், DECR அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் நேமை கொடுக்குறேன்.
பாருங்க அது வந்து மைனஸ் வந்து மேலே வந்து ஒட்டிக்கிடுச்சு. எனக்கு லெஃப்ட் சைடில் தான் வேணும் இந்த மைனஸ் வந்து. ஸோ லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு அரை வட்டத்தோட நிற்கும். பாருங்க பார்க்கவே நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லாதான் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்கு. அப்புறம் பாருங்க கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அந்த 2 பட்டனுக்கும். கொஞ்சம் அந்த பட்டன் வந்து கொஞ்சம் தூக்கி காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஷேடோ எஃபெக்டோட. ஸோ 1 பிக்சல் ஹரிசாண்டல், 2 பிக்சல் வெர்டிகல் அண்ட் 3 பிக்சல் பிளரில் கொஞ்சம் பிளாக் கலரில் கொடுக்குறேன். ஸோ ஆர்ஜிபியில் போயிட்டு 000னா அது வந்து பிளாக் கலர். அதே இது 0.2 ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் மங்களமாக தெரியும். அதாவது என்ன சொல்ல, கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஒளிவட்டம் வந்து தெரியுது அந்த பட்டனோட. இதுதான் பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற யூஸ் பண்ணாங்க. அப்படியே காப்பி பண்ணி இந்த இதுக்கு பட்டனை இந்த சைடு தான் எனக்கு வந்து அந்த பாக்ஸ் ஷேடோ வந்து தெரியும். ஸோ எனக்கு வந்து ரைட் சைடு வேணாமல் லெஃப்ட் சைடு தான் எனக்கு வந்து இந்த சைடு வரதுனால ஸோ -x அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஷேடோ அப்ளை ஆகும். பாருங்கள் பாக்ஸ் ஷேடோ அப்ளை ஆகி பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணணும், அப்புறம் இந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ மொக்கையான இதுதான். அண்டு இது வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வேற என்ன எந்த விதமாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதாவது இன்னும் இப்படி டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ HTML நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா செப்பரேட்டாக ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி பண்ணலாம். நான் வந்து உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்ணுறேன். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காசை போய் போடுறீங்க அண்டு நீங்கள் வந்து ஏடிஎம்மை வச்சு எப்போனாலும் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த வேரியபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்கு, ஏடிஎம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோட நேம் வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லி நானாக வச்சுக்கிறேன். அண்ட் அந்த கவுண்டர் எங்கேருந்து எனக்கு வரணும் அப்படின்னா அந்த 0 அப்படிங்கிற எனக்கு அந்த 0 தானே மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து இந்த கொரி செலக்டர் மூலமாக நான் வந்து கெட் பண்ணுறேன். ஸோ கவுண்டருங்கிற நேமில் இப்போ அந்த 0 அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டண்ட்டாக உள்ள வேரியபிளில் வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அதோட வேலை. அதை கெட் பண்ணி இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே மாதிரி எனக்கு 2 பட்டனையும் எனக்கு வந்து அதை கிளிக் பண்ணும் போது கூடணும், இந்த சைடு கிளிக் பண்ணும்போது குறையணும் அப்படிங்கிறதுக்காக 2 பட்டனுக்காக 2 வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நேம் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம், ஐடி வச்சு கால் பண்ணலாம், இல்லை டேக் நேம் வச்சுனாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்னால டாட் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எனக்கு கவுண்டர் வாங்கியாச்சு, அப்புறம் இன்க்ரிமெண்ட் பட்டனுக்கு வந்து வாங்கியாச்சு, அப்புறம் டிக்ரிமெண்ட் பட்டன் வந்து அதாவது 3 பட்டனுமே, அதாவது அந்த 0 ப்ளஸ் மைனஸ் 3மே இந்த கவுண்டர் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த இன்க்ரிமெண்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு கிளிக் ஈவெண்ட் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் இந்த இன்க்ரிமெண்ட். இதை நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகணும்னா அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஸோ நான் என்ன ஈவெண்ட் கொடுக்க போகிறேன், கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட். ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆரோ ஆப்ரேட்டர் வச்சு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணலாம். இங்கே வந்து செமிகோலன் வைக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுக்குறேன். அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட். அந்த கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறத ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நானாக கொடுத்துக்கிறேன். என்னங்க இது கவுண்ட்டுங்கிற வார்த்தையே இல்லை நம்ம இதுக்குள்ள அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து சொல்கிறேன் அது என்னன்னு. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இந்த 0 அப்படிங்கிறதான் மாறணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் வந்து லெட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக நேம் வந்து கவுண்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு கவுண்ட்டுங்கிற வேல்யூ வந்து 0. ஸோ நான் அதை கிளிக் பண்ணும்போது 0 அப்புறம் 1 அப்படின்னு சொல்லி மாறணும். ஸோ நீங்கள் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். நான் ஒரு தடவை கிளிக் பண்ணேன்னா கவுண்ட் ப்ளஸ் 1னா 0 ப்ளஸ் 1னா 1ன்னு வந்து சேவ் ஆகும். ஸோ அடுத்து இன்னொருக்கா கிளிக் பண்ணும்போது 1 + 1 2 அப்படிங்கிற சேவ் ஆகும். அதாவது 1ஓட 1 இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகும். இதுக்காக தான் இந்த கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும் பார்த்தீங்களா, அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஆனால் அந்த 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து மாறணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த கவுண்டர் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன்ல, அந்த கவுண்டரோட இன்னர் HTML வந்து மாற்ற போகிறேன். அதாவது அந்த 0 அப்படிங்கிற இடத்த வந்து நான் இந்த கவுண்ட்டில் என்ன இருக்கோ அந்த கவுண்ட்டை தூக்கி நான் வந்து போட போகிறேன். அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனால் நெகட்டிவ்க்கு வந்து நான் வந்து கொடுக்கல. ஸோ மைனஸ்க்கு வந்து இப்போ அதே தான், ஒன்றுமே இல்லை. என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரிமெண்ட்டுங்கிறத நான் வந்து டிக்ரிமெண்ட், அதாவது அந்த டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா மேலே வேரியபிள். ஸோ இந்த டிக்ரிமெண்ட்டை தான் இங்கே வந்து குறிக்கும். இதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா -1, அதாவது 0னா -1 போகணும். அடுத்து வந்து -2, அவ்வளோதான். ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், 0 வந்துருச்சு. -1 -2 இப்படி போகும். அதே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னங்க கவுண்ட் 0 அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. சப்போஸ் நான் கவுண்ட் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நார்மலாக 0 தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா 10க்கு அப்புறம் 11ன்னு போயிடும். ஸோ இதுதான் அந்த கவுண்ட். இப்போ நான் மைனஸ் பண்ணாலுமே 10 இது கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் 0 அப்படின்னு சொல்லியே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.